அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் வந்து நேரடி வகுப்புல சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு அசாதாரண சூழ்நிலை. கொரோனா பெருந்தொற்று 2வது அலை மீண்டும் பரவத் தொடங்கியது அப்படிங்கிறனால, அரசு வந்து பள்ளி, கல்லூரிகளுக்கு மீண்டும் விடுமுறை விட்ட காரணத்தினால, நம்ம மீண்டும் இணையவழி வகுப்புகள சந்திக்கிற மாரி ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, நம்ம இந்த ஆன்லைன் வகுப்ப தொடங்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஏவிலிருந்து எஃப் வரலும் ஏபிசிடி, இ கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம், எஃப் அண்ட் இ1, இ2 ஓகேங்களா? அந்த இ1, இ2க்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தருவாங்க. நம்ம இப்போ டிஸ்ப்ளே ஆகும் பார்த்தீங்களா, உங்களுக்கு டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி யூனிட் நம்பர் 8ல ஒரு டாபிக் பார்ட் 1 அத இப்போ ரோமன் லெட்டர் 1ல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு குடுத்துருப்போங்கனால அந்த கிளாஸ் போட்டாச்சுங்க சார். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால உங்களுக்கு நான் இன்னைக்கு ரிசீவ் பண்ண முடியல. நாளைக்கு ரிசீவ் பண்ணிருவாங்க. இருந்தாலும் நான் அத முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். நாளைக்கு மெட்டீரியல் வாங்குனதுக்கப்புறம், அதுலேருந்து இந்த டாபிக் இருக்கு. நீங்க அத வந்து ரீகால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இத பொறுத்தவரை நம்ம என்ன பாட புக் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிர்றேன். உங்களுக்கு நினைவூட்டுறேன். அறவியலும் இந்திய பண்பாடும் சரிங்களா? அறவியலும் எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் +1 புக். எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் +1 புக். சார் இதுல ஒரு என்ன டிராபேக் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது இங்கிலீஷ் வெர்ஷன் புக் கிடையாது. ஒன்லி தமிழ் மீடியம் புக் மட்டும் தான் இருக்கும். அதனால இத வந்து நம்ம தமிழ்ல மட்டும் தான் குடுத்துருப்போம். நோட்ஸே தமிழ் தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அதுல இருக்கிற செயல் வரிகள வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. நெறைய செயல் வரிகள் வந்து அதுக்கு மீனிங் வருது சார். அது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அதுக்கு அதோட மீனிங் சரியா யாருனாலயும் அதுல இருக்கிற மீனிங்கே கரெக்ட்டா உங்கனால யாருனாலயும் டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியல அப்படிங்கிறனால, இத நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இத தமிழ் தான் டீச் பண்றோம். மேக்ஸிமம் தமிழ் ஓரியன்டடான சப்ஜெக்ட் தான். சரிங்களா? தமிழ் லிட்டரேச்சர் ஓரியன்டான சப்ஜெக்ட் தான். அதனால ஓரளவுக்கு படிச்சாவே உங்களுக்கு புரியும். இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம மீண்டும் நேரடி வகுப்பு வரும்போது உங்களுக்கு நான் இங்கிலீஷ் மீடியத்த பொறுத்தவரை இன்னும் தெளிவாவே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். அதுல எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற +1 புக் நியூ வெர்ஷன் சார். இல்ல எடிஷன் என்ன இயர் எடிஷன் அப்படின்னா 2019 எடிஷன் வாங்கிக்கங்க. ஒரே புக்கா இருக்கும். அத வாங்கிக்கங்க. 2019 எடிஷன் ஒரே புக்கா இருக்கும். அந்த புக்க வாங்கிக்கங்க. இது வந்து குரூப் 2க்கு மட்டும் தான் சார் இருக்கும். குரூப் 4க்கு இருக்காது. இந்த சிலபஸ் ஒன்லி குரூப் 2க்கு மட்டும் தான். யூனிட் நம்பர் 8 அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் 8வது யூனிட்ல அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கறதுனால இந்த டாபிக் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் டாபிக்கா இருக்கு. இதுல ஒரு 3 to 5 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் +2 புக் வந்து ஃபுல்லாவே ஆன்சனிக் ஹிஸ்டரி சம்மந்தப்பட்டது. சார் +1 புக் இங்கிலீஷ் மீடியம் புக் நாட் அவைலபிள் சார். ஓகேங்களா? ஒன்லி தமிழ் மீடியம் இந்த சப்ஜெக்ட் ஒன்லி தமிழ் மீடியம் கோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ் இல்ல. நீங்க போயிட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனோட வெப்சைட்ல தேடினீங்கனாலும் இங்கிலீஷ் மீடியம் வந்து லாக் ஆயிருக்கும். இங்கிலீஷ் மீடியம் புக் இல்ல. அது கிளாஸ்லயே நான் நெறைய டைம் இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லியிருப்பேன். இது ஒன்லி கவர்ன்மெண்ட் புக்கே தமிழ் மீடியம் புக் ஒன்லி அவைலபிள். நீங்க டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனாலும் தமிழ் மீடியம் மட்டும் தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் இருக்காது. அதனால தமிழ் மீடியத்திலே படிச்சுங்க சார். ஓகேங்களா? எடிஷன் 2019 2019 ஒரே புக்கா இருக்குங்க சார். ஒரே புக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்த புக் பார்ட் புக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னு இருக்கும். இது ஒரே புக்கா இருக்கும். சார் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, அது கடைசியா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். அப்ப நீங்க அதுல உங்களுக்கு கேட்டுக்கலாம். நீங்க சேட் பண்ண போனா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா, அதுலயே டைம் சரியா போயிரும். நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க முடியாது. கம்பல்சரி புக் வேணுங்க சார். ஏன் அப்படி சொல்றேன்னா, பின்னாடி நெறைய எக்சர்சைஸ் கேள்விலாம் இருக்கும். அதுக்கு ஆன்சர் பார்க்க போறோம். கண்டிப்பா புக் இருந்தா தான் நீங்க ஆன்சர் குறிச்சு அத படிக்க முடியும். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் நோட்ஸ படி சார். அந்த புக்க வந்து நான் ஷார்ட்டா நோட்ஸா குடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் நோட்ஸ படிச்சிருங்க. நோட்ஸ படிச்சுட்டு புக்க படிச்சீங்கன்னா தான் புக் ஈஸியா இருக்கும். திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நோட்ஸ படிங்க. நோட்ஸ படிச்சீங்கன்னா தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குறுகிய காலத்துல எல்லா சப்ஜெக்ட்டையும் படிச்சு கவர் பண்ண முடியும். சார் +1 எத்திக்ஸ் புக். எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் +1. சார் +2 எத்திக்ஸ் புக்ல என்ன படிக்கணுங்கிறத ஆன்சனிக் ஹிஸ்டரி சார கேட்டுங்க. ஹிஸ்டரி 1 சார் இருக்காரு பாத்தீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லெசன் அதுல படிக்கணும்னு தெளிவா சொல்லிருவார். அவர் என்ன படிக்கணுங்கிறது தெளிவா சொல்லிருவாரு. சரி சார். இப்ப நம்ம வந்து டாபிக் போலாம். உங்களுக்கு டவுட்ட வந்து நீங்க கடைசியா உங்களுக்கு டைம் தரேன். அப்ப நீங்க கிளியர் பண்ணிக்கங்க.
சார் கொஸ்டின் வந்து தமிழ் சொசைட்டிலேருந்து ஒரு 3-4 கொஸ்டின் வருங்க சார். இந்த ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு 10 கொஸ்டின் பக்கமாக வரும். அப்படிங்களா, ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய சொசைட்டி, தமிழ் சொசைட்டி பற்றி ப்ளஸ் லிட்ரேச்சர். என்னன்னா இதோட டாபிக் என்னன்னா, மீண்டும் சொல்கிறேன் சார், கிளாஸில் நீங்கள் வராதீங்க, நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த 8வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மொத்தம் 8வது யூனிட்ல 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க சார். நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ் சமுதாய வரலாறு. சிலபஸ் கண்டிப்பாக கையில் வச்சிருக்க எடுத்து பாருங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இலக்கிய வரலாறு சார். இதுதான் டாபிக். தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது ஒரு டாபிக், தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிப்புகள் ஒரு டாபிக், பிளஸ் அது கூட சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இலக்கிய வரலாறுங்கிறது டாபிக். ஓகேங்களா? தமிழ் சமுதாய வரலாறு. சமுதாயம்னா என்னன்னா, நம்மளை சுற்றி வாழக்கூடிய குடும்ப அமைப்பு முறையில் தான் சமுதாயம்னு சொல்கிறோம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னா அது சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமுதாயங்கிறது எப்படி தோன்றுச்சு, தமிழ் சமுதாயங்கிறது எது மாதிரியான கல்ச்சரை பின்பற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது அதோடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நம்மளுடைய நடத்தையை அவனோட எண்ணங்களையும் சொன்னால் அதுக்கு பேர் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. பண்பாடு என்பது குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையாகும். குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இப்போ வந்து குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலையும் மலை சார்ந்தங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் எது மாதிரியான வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து படிக்கிறது தான் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பண்பாடு அப்படிங்கிற சொல்ல முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்தியவர், அந்த பண்பாடுங்கிற சொல்ல தமிழில் முதல் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். அவர் தான் தமிழ்நாடுங்கிற சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? சரி, அப்புறம் பண்பாடை பற்றியில் இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது சில நமக்கு பாடெல்லாம் நமக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். இங்கு உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களே குறிக்கின்றது. இந்த உயர்ந்தோங்கிற வார்த்தையோட மீனிங் சரிங்களா, அதோட பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது பண்பாட்டை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலித்தொகையில பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லுது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழணும், கெட்ட பழக்கங்களை கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிற சொல்றது அந்த கலித்தொகையோட வரி. பண்புடையர் பட்டுண்டு உலகு அப்படிங்கிறது திருவள்ளுவர் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லுது. பண்பாடு என்பது மாந்தனது அகவுணர்வு வளர்ச்சியும் சீர்மையும் குறிப்பது. அகம் சார்ந்த வளர்ச்சி. அகம்னா நம்மளுடைய இல்வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை முறை. அகம்னா அதுதான். அகம் சார்ந்த வளர்ச்சியையும் சீர்மையும் பெருமையும் சொல்றதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இதே நாகரீகம் என்பது, ஏன்னா 2க்கு வித்தியாசம் இருக்குங்க, பண்பாட்டுக்கு நாகரீக வித்தியாசம் இருக்கு. இப்ப நாகரீகம் என்பது என்ன சொல்றாங்கன்னா, புறத்தோற்ற வளர்ச்சியின் சென்மையை குறிப்பது. புறத்தோற்ற வளர்ச்சினா நம்மளுடைய வெளி வாழ்க்கை, நம்மளுடைய வெளி வாழ்க்கையில இருக்கக்கூடிய வளர்ச்சியும் செம்மையும் குறிப்பதுதான் நம்மளுடைய நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. அப்ப தமிழர்களின் தோற்றம், தமிழர்கள் எப்படி தோன்றுறாங்க, அதுல ஒரு 4 கருத்துக்கள் சொல்றாங்க சார். தமிழர் தோற்றம் பற்றி 4 கருத்துக்கள் நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, குமரி கண்டத்தில் வாழ்ந்ததா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதில் குமரி கண்டம், லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழருடைய இது வந்து குமரி கண்டம். அது தமிழ் வந்து ரொம்ப பழமையான கண்டம். முதல் மாந்தன் தோன்றிய இடம். மனித நாகரிகத்தின் தொட்டில் எல்லாமே அதான். மனித நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க. முதல் மாந்தன் தோன்றிய இடம், முதல் தமிழ் மொழி தோன்றிய இடம் எல்லாமே லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குமரி கண்டம். அங்க வாழ்ந்தவர்களா இருக்கலாம்னு சொல்றாங்க ஒரு கூற்று. 2வது கூற்று என்ன சொல்றாங்கன்னா, தமிழர் யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தென்னிந்தியாவின் பழங்குடிகள், பழமையான குடினா இனம், தென்னிந்தியாவுடைய ஒரு பழமையான இனத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறாங்க. ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசியா, வட இந்தியா நிலப்பரப்புகளிலிருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தவர். அப்ப மத்திய ஆசியா, வட இந்தியா நிலப்பரப்புகளிலிருந்து காலப்போக்குல இடம்பெயர்ந்து தென்னிந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு 4 கூற்றுகள் தமிழருடைய தோற்றங்கள் பற்றி சொல்லுது. சரி, அப்ப தமிழருடைய பண்பாட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழருடைய பண்பாட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 4 சான்றுகள் சொல்லுவாங்க. இதுல 3 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்திக்கலாம். என்ன அப்படின்னா, ஒண்ணு இலக்கிய சான்று. சரிங்களா? இலக்கியங்கள் என்ன சொல்லுது? தமிழருடைய பண்பாட்ட பத்தி என்ன சொல்லுது? அப்படிங்கிறது ஒரு கூற்று. 2வது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவரின் குறிப்புகள். வெளிநாட்டவர் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில படிப்பேன். யுவான் சுவாங் என்ற சீனா பயணி இந்தியா வருகை புரிந்தார். கிரேக்கர்கள், ரோமானியர்களோட தமிழர்களுக்கு வணிக தொடர்பெல்லாம் இருந்துச்சு. அப்படின்லாம் சில குறிப்புகள்லாம் இருக்கு. அப்ப அந்த குறிப்புகள் வந்து தமிழருடைய பண்பாடுகள பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இந்த வெளிநாட்டவருடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள்னா அகழ்வாய்வு பண்ணி, இந்த இலக்கிய சான்று, வெளிநாட்டோட குறிப்பெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஈஸியாவே கிடைச்சிரும். ஒரு எழுத்து வடிவில இருக்கக்கூடிய சான்றுகளா இருக்கலாம் மேக்ஸிமம். நம்ம இலக்கியம்னாவே எழுத்து வடிவில தான் இருக்கும்போது, வெளிநாட்டோட குறிப்புகள் அப்படிதான் எழுதி தான் வச்சிருப்பாங்க. இந்த தொல்பொருள் சான்றுகள் அப்படிங்கிறது என்னன்னா, பூமிக்கடியில இருக்கக்கூடிய புதையுண்ட பொருட்கள். நம்ம அகழ்வாய்வு பண்ணி மேற்கொண்டு கண்டெடுக்கக்கூடிய பொருட்கள். ஒரு மண்பாண்டங்களா இருக்கலாம், முதுமக்கள் தாழி, இது மாரி கற்கருவிகள். இதெல்லாம் ஒரு சான்றா இருக்கலாம். இந்த காலத்துல வந்து பண்பாடு இப்படி இருந்து மனிதர்கள் வேட்டையாடுனாங்க, ஒரு இடத்துல நிலையா வாழ்ந்தாங்க. அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது தொல்பொருள் சான்று மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இலக்கிய சான்று அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக். தமிழக பண்பாட்டை தொன்மை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிவன இலக்கண நூலாகிய தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் ஆகும். சரிங்களா? நம்மளோட பண்பாட்ட பத்தி தெரிஞ்சுக்க 2 இலக்கியங்கள் ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா தொல்காப்பியம், இன்னொன்னு சங்க இலக்கியம். தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம், சங்க இலக்கியம் நமக்கு வந்து பண்டைய தமிழருடைய பண்பாட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான இலக்கிய சான்றுகள். நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்கு. இருந்தாலுமே இத 2யும் நம்ம ஒரு முக்கியமான இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்துடைய பொருள் அதிகாரம். நம்ம நோட்ஸ் ஏற்கனவே குடுத்திருப்போம். இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் மொத்தம் 3 அதிகாரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொல்காப்பியம் எத்தன அதிகாரங்களை கொண்டதுங்க? 3 அதிகாரங்களை கொண்டது. எழுத்து, சொல், பொருள். இல்ல 3 அதிகாரங்கள் இருக்கு. அந்த 3 அதிகாரத்திலயும் பொருள் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதத்தாங்க விளக்குறாங்க. தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரம் தமிழரின் அகம்புறம் வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகிறது. அப்ப தமிழருடைய அகவாழ்வையும், தமிழருடைய புறவாழ்வையும் வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுவது எது அப்படின்னா, தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரம் தெளிவா கூறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8 தொகை 10 பாட்டு அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. 8 தொகை 10 பாட்டு. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுதுன்னா, மக்களுடைய சமூக பொருளாதாரம், அவங்களுடைய எக்கனாமிக்கா எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு தொழில் என்ன, இதெல்லாம் சொல்றது 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை அன்பின் ஐந்திணையாக பகுத்துள்ளன. அகத்திணைன்னு சொல்லுவோம், அகப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியம் தான் அகவாழ்க்கையை அன்பின் ஐந்தணை. இந்த அகப்பொருள் பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும்னு சொல்லுவோம். ஆனா வந்து இந்த இடத்துல அன்பின் ஐந்தணை அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அன்பின் ஐந்தணை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல அன்பின் ஐந்தணை அப்படின்னு சொல்றது பகுத்துள்ளன அப்படிங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதான் சொல்றாங்க. முதற் பொருள் நிலமும் பொழுதும் முதற் பொருள்னு சொல்றாங்க. கருப்பொருள் தெய்வம், வாழ்க்கை முறை, விளைபொருள் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்ல இருக்கும். +2 புக்ல இருக்கு. நல்லா கட்டக்கடி பெருசா குடுத்துருப்பாங்க. அகநானூற்று பாடலுக்கு பின்னாடி இருக்கும். இல்லைன்னா 10வது இதுல பார்த்தீங்கன்னா, இலக்கண பகுதியில புறப்பொருள் பத்தி வரக்கூடியதுல தெளிவா குடுத்துருப்பாங்க. புறப்பொருள், அகப்பொருள் பத்தி வரக்கூடியதுல, இந்த அகப்பொருள் குறிஞ்சி, முல்லை, மருத, நெய்தல் பத்தி குடுக்கும்போது அதுல தெளிவா குடுத்துருப்பாங்க. அத நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து உரிப்பொருள் மொத்தம் 3 இருக்குங்க சார். அகத்திணையில வந்து 3 பொருள் இருக்கு. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலியவற்றை பதிற்று பத்து பாடுகிறது. அந்த பதிற்று பத்தி நம்ம இலக்கிய வரலாறுல சொல்லியிருப்போம். 10 சேர அரசர்களை பத்தி 10 புலவர்கள் பாடியதான் பதிற்று 10. 10 × 10 பதிற்று 10 அப்படின்ட்டு இருப்போம். 10 சேர அரசர்கள், 10 புலவர்கள். அதுல முதல் 10 இறுதி 10 கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். 2ஆம் 10லேருந்து 9ஆம் 10 வரலும் கிடைச்சிருக்கு. அது யார் பாடுனாங்க, எந்த மன்னனை பத்தி பாடப்பட்டிருக்கலாம் சொல்லியிருப்போம். குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் 10. இந்த 2ஆம் 10 பார்த்தீங்கன்னா, இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற சேர மன்னனை பத்தி யாரு பாடுனாங்க? குமட்டூர் கண்ணனார் பாடியிருப்பார். அது அவங்க என்ன பண்ணா ஃபுல்லாவே சேரருடைய வாழ்க்கை, அவங்களுடைய போர் திறன், வணிக முறை இதெல்லாம் தான் பாடப்பட்டிருக்கும்.
இசைப்பாடலாக பரிபாடல் பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபாட்டு முறைகளை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க ஆற்றுப்படை நூல்கள். 10 பாட்டுல மொத்தம் 5 நூல் ஆற்றுப்படை நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா நாங்க ஆற்றுப்படுத்தல்னா வழிகாட்டுதல். வள்ளல் தன்மை அரசர்கள் என்ன கொடுத்தாங்க, என்ன கொடையா கொடுத்தாங்க அப்படின்னு பத்தி பாடதான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றோம். 10 பாட்டுல வந்து 5 நூல்கள் ஆற்றுப்படை இருக்கு. திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைப்படுங்கடாம் கூத்தராற்றுப்படை அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம் அப்படிங்கிறோம். ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம். குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் நிலவளமும் காதலின் சிறப்பு பற்றியும் பேசுகின்றன. நெடுநல் வாடை எல்லாம் 10 பாடல் வரதாங்க. நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது. மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறுகிறது. சோழ நாடு தரைவழி கடல்வழி வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்ததனை முட்டா சிறப்பின் பட்டினம் என்ற பட்டினப்பாலை குறிப்பிட்டு பேசுகிறது. முட்டா சிறப்பின் பட்டினம் இதோட மீனிங் தான் மேலே கொடுத்துருக்காரு. என்னங்க, தரைவழி வணிகத்தாலும் கடல் வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்ததனை சோழ நாடு வியாபாரம் தரவழியாகவும் நடந்திருக்கு, அதே மாதிரி கடல் வழியாகவும். ஏன்னா பட்டினம் அப்படிங்கிறது காவேரி பூம்பட்டினத்தை குறிக்குதுங்க. முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? காவேரி பூம்பட்டினுடைய துறைமுக நகரத்தை குறிக்குது. அந்த துறைமுக நகரத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா தரைவழி வணிகமும் கடல் வழி வணிகமும் நடந்தது அப்படிங்கிற செய்தி தான் அந்த முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற பட்டினப்பாலை வரி நமக்கு தெளிவாக காட்டுது. அடுத்து சிலப்பதிகாரம் என்ன பண்ணுது? இலக்கிய சான்றுல சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழருடைய ஆட்சி முறை, ஆடல் பாடல் கலை வளம், புகார், மதுரை, வஞ்சி என இந்த 3 இடத்துலையுமே இருக்கும். சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆகிய தலைநகர்களின் சிறப்பு பற்றி பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம் சொல்லுதுன்னு சொல்றாங்க. மணிமேகலை வந்து அறக்கருத்துக்களை வலியுறுத்துவதுன்னு சொல்றாங்க. அறக்கருத்துக்களை வலியுறுத்துறது அப்படின்னு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பசியை பிணியாக உருவம் செய்து, பசி தான் ஒரு நோய். நோயை வந்து பசியோட கம்பேர் பண்றாங்க. அதாவது பசியை பிணியாக உருவம் செய்து, பசி வந்து ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய இலக்கியம் எதுனா மணிமேகலை. அடுத்து 10 இலக்கிய சான்று, வெளிநாட்டவர் குறிப்பு, அடுத்து தொல்லியல் பொருள் சான்றுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அடுத்து வெளிநாட்டவர் குறிப்பு. வெளிநாட்டவர் என்ன சொல்றாங்க? எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தன. அதோட இந்தியா வந்து எகிப்தோட வணிக தொடர்பு கொண்டு வந்துச்சு, ட்ரேடு வியாபாரம் பண்ணுச்சு அப்படிங்கிற செய்தி என்று எரித்ரே கடலின் பெரிப்ளூஸ் என்னும் நூலின் பதிப்புரையில் கூறப்பட்டுள்ளது. எரித்ரே கடலின் பெரிப்ளூஸ் அப்படி நூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா வந்து எந்த நாட்டோடங்க? எகிப்து நாட்டோட வணிக தொடர்பு கொண்டு வந்ததுங்கிற செய்தியை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறாங்க. எகிப்து நாட்டோட வணிக தொடர்பு கொண்டு வந்ததுங்கிற செய்தியை நமக்கு சொல்லக்கூடிய நூல் அப்படிங்கிறோம். ரோமாபுரி அரசன் அஸ்ட்ரானமின் சமகால தருணான ஸ்டெரபோ என்பவர் எழுதிய பூகோள நூல், பிளினி எழுதிய உயிரியல் நூல், தாலமி எழுதிய பூகோள நூல் ஆகியவை பண்டைய தமிழகத்தின் வணிகம் பற்றி குறிப்பிடுகின்றன. இதெல்லாம் வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள், அப்படி வெளிநாட்டோடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சினுக்கும் இடையில் அமைந்திருந்தன. ஏன்னா அவங்க வந்து மேற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அது கேரளா ஒட்டி இருக்கிற கடற்கரைகள் தான் சேரருடைய கடற்கரைகள், கடற்கரை துறைமுக நகரங்கள். அது எங்கிருந்து எது வரலன்னா கண்ணனூருக்கும் கொச்சினுக்கும் இடையில் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கிரேக்கத்தில் இருந்தும் வணிகப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள், நாவாய்னா கப்பலுங்க, எண்ணற்ற நாவாய்கள் முசிறில் செறிந்து கிடந்தன என்று பெரிப்ளூஸ் என்ற நூல் கூறுகிறது. கிரேக்கத்திலிருந்து வணிகப் பொருட்களை ஏற்றி வருது. சரிங்களா? கிரேக்க நாட்டிலிருந்து கப்பல், நாவாய் கப்பல் வந்து வணிகப் பொருளை வந்து ஏற்றிட்டு வந்து எங்கே நிற்கிதுங்க? முசிறி துறைமுகத்தில் இருக்கு அப்படிங்கிற பெரிப்ளூஸ் அப்படிங்கிற நூல் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிகம் தொடர்பு கொண்டிருந்தனர். அப்ப இது மாதிரி வந்த கப்பல் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து எந்த ஆண்டுல இருந்து நம்மளோட வியாபாரம் கொண்டு இருக்காங்க அப்படின்னா கிமு, அதாவது பொது ஆண்டிற்கு முன்னுங்கிறது கிமு இல்ல, பொது ஆண்டிற்கு முன்னா தமிழ்ல ஃபர்ஸ்ட் படிக்கும் கிமுன்னு சொல்லுவோம். கிரேக்கர்கள் தமிழோட வணிக தொடர்பு கொண்டு வந்தான்னு சொல்றாங்க.
அப்படி வணிக தொடர்பு கொண்டிருக்கும்போது அவங்க என்ன பேரெல்லாம் சொன்னாங்க? அப்படி வந்த வணிகர்கள்ல என்னவெல்லாம் ஆச்சுன்னு பாருங்க. கிரேக்கத்திலிருந்து வணிகப் பொருளை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற ஆவைகள் சொல்லிட்டோமா? அடுத்து பாருங்க. அரிசி என்னும் தமிழ்ச் சொல் கிரேக்க மொழியில் அரிசா என்னும் என்றும், லவங்கம் என்னும் தமிழ்ச் சொல் கார்பியன் என்றும், இஞ்சி வேர் ஜிஞ்சிபோரஸ் என்றும், பப்பாளின்னு சொல்றோம்ல, அது பிப்பாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரியாகவும் உருப்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 வேர்டு தாங்க. அரிசிக்கு என்ன சொல்றாங்க? லவங்கத்துக்கு என்ன சொல்றாங்க? இஞ்சி வேருக்கு என்ன சொல்றாங்க? பப்பாளிக்கு அப்படிங்கிறத பிப்பாளி அப்படின்னு சொல்றோம். பப்பாளி தான் நம்ம பிப்பாளி அப்படிங்கிறத தமிழ்ல பப்பாளி அப்படின்னு சொல்லுவோம். பெரி பெரி. இதெல்லாம் வந்து கிரேக்க சொல். அத நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா பின்னாடி வந்து 2 ரோமானியர்கள் எப்படி அழைத்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கிரேக்க சொல் அப்படின்னு சொல்றோம். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம், அதான் மயில் தொகை, ஆல்மக் அகில மரங்கள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களின் பெயர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்களின் சிதைவுகளே ஆகும். ஆல்மக்னா அகில மரம். அயல் நாடுகளுக்கு புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவற்றை தமிழகம் ஏற்றுமதி செய்திருக்கிறது. அதுல குறிப்பா வேட்டை நாய் வந்து ஃபேமஸ்ங்கிறாங்க. அயல் நாட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், வேட்டை நாய்கள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். தமிழக வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானவை என போற்றப்பட்டன. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இதெல்லாம் மேல சொன்னதெல்லாம் பொருள். இப்ப அரிசி வந்து அரிசான்னு சொன்னாங்க. அப்படிங்களா? அடுத்து இப்ப அதெல்லாம் கிரேக்க மொழியில் சொன்னாங்க. இப்ப என்ன துறைமுக நகரங்கள்ல என்ன ரோமானியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர நாட்டு துறைமுக நகரங்களான பட்டினங்களான தொண்டி, திண்டிஸ் என்றும், முசிறி முசரிஸ் முசரிசா அப்படி என்றும், பொற்காட்டை பதரி என்றும், குமரியை கொமாரி என்றும் ரோமானியர்கள் அழைத்தனர். அப்ப தொண்டியை வந்து திண்டின்னு சொல்றாங்க, முசிறியை வந்து முசரிச அப்படின்னு சொல்றாங்க, பொற்காட்டை பதரி அப்படிங்கிறாங்க, குமரியை வந்து குமாரி அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றாங்க? ரோமானியர்கள் சொல்றாங்க சார். அரிசி இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதனால ஞாபகம் அரிசி சொன்னாங்கன்னா கிரேக்கர்கள், இடத்தை சொன்னா ரோமானியர்கள். ஓகேங்களா? துறைமுக நகரத்தை சொன்னா ரோமானியர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்னும் முடியல. என்ன வருது பாருங்க. தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்களான இது வந்து என்னன்னா, கீழேன்னா கிழக்கு. அப்பலே சொன்னது சேரருடைய மேற்கு துறைமுக நகரம். இப்ப வந்து முசிறி, தொண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேப்ல மேற்கு சைடுல இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்கள், துறைமுக நகரங்கள். இப்ப சொல்றது நம்ம இந்த தமிழகத்தின் கீழை கடற்கரை நகரம், கீழேன்னா கிழக்கு. கிழக்கு கடற்கரை துறைமுகங்களான குர்க்கை, கொல்சாயா அப்படின்னு சொல்றாங்க. நெகமா அப்படிங்கிறது நாகப்பட்டினம், கமாரா அப்படிங்கிறது காவேரி பூம்பட்டினம், பொதுக்கே அப்படிங்கிறது புதுச்சேரி, சோபட்மா அப்படிங்கிறது மரக்காணத்தை அப்படின்னு சொல்றோம். மாசோலியா அப்படிங்கிறது மசூலிப்பட்டினம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய கிரேக்க நகர இது இடத்த சொல்றாங்க. சரி சார். அடுத்தது ஹிப்பாக்ராட்டஸ். ஹிப்பாக்ராட்டஸ் அப்படிங்கிற கிரேக்க மருத்துவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மிளக வந்து இந்திய மருந்து அப்படின்னு குறிப்பிடுறார். இவர் வந்து மிளக வந்து என்ன சொல்றாருங்க, இந்திய மருந்து அப்படின்னு சொல்றார். மிளக வந்து இந்திய மருந்து அப்படின்னு ஹிப்பாக்ராட்டஸ் இந்திய மருந்து அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதில் ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாலும் இந்த பதறிங்கிறது பகரி அப்படின்னு மாற்றிங்க சார். அது ஸ்பெண்டிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். இந்த இடத்துல பகரி அப்படின்னு மாற்றிங்க. பகரி தாக்குல கா போட்டுங்க. பகரி புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பொற்காட்டை பகரி என்றும் அப்படின்னு வரணும். பகரி அப்படின்னு போட்டுங்க. ரொம்ப நன்றி சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நோட்ஸ் இந்த டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கனால அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லிடுங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம்.
ஓகேங்களா? சரி. பாருங்க, ஹிப்போக்ராட்டஸ் அப்படிங்கிற புகழப்பெற்ற மருத்துவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிளக வந்து இந்திய மருந்து அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த மருந்து வந்து புகழ்பெற்றதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பண்டைய தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணியையும், ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமணப் பொருட்களும் ஏற்றுமதியாயின அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன, வெளிநாட்டருடைய குறிப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் சான்றுகள். அந்த தொல்பொருள் சான்றுகள் என்ன? நம்மளுடைய சமூக பண்பாட்ட பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில அந்த தொல்பொருள் சான்றுல 3 டாபிக் குடுக்குறாங்க. ஒண்ணு என்னன்னா, கல்வெட்டுகளும், பட்டயங்களும். அடுத்து நடுகற்கள்னு சொல்லுவாங்க. அந்த கல்வெட்டிலேயே நடுகற்கள் வரலாம். அடுத்து பார்த்து நாணயங்கள், 3வது நினைவுச் சின்னங்கள். ஓகேங்களா? கல்வெட்டுகளும், பட்டயங்களும். கல்வெட்டுகள்லாம் நமக்கு தெரியும். கல்லுல வந்து எழுத்து வடிவில பொறிச்சு வைக்கிறது. பட்டயங்கள்லாம் தகடுகள் எழுதுறது. அதான் பட்டயங்கள்னு பட்டயங்கள்னா, ஒரு தகடு உலோக தகட்டுல எழுத்துல பொறிக்கிறது. அதான் பட்டயங்கள் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சரி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நினைவுச் சின்னங்கள். நினைவுச் சின்னங்கள் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அ ஏதோ ஞாபகார்த்தமா அத வைக்கக்கூடியது. சரி. இதெல்லாம் எங்கெல்லாம் காணப்படுது? இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கு? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, கல்வெட்டுகளும், பட்டயங்களும். அதாவது மன்னர்கள் தங்கள் ஆணைகள், அவர்களின் சாதனைகளை வந்து கல்வெட்டுல எழுதியிருப்பாங்க. என்ன பண்ணோம்? அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்றது. அதான் பெரும்பாலும் மன்னர்களின் ஆணைகள், அவர்களின் சாதனைகள் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்வெட்டுகள் எங்கெல்லாம் காணப்படுது அப்படிங்கிறத கீழ திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குடி கீழக்குடியில் குடி ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் சங்க காலத்தை சார்ந்தவைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல திருப்பரங்குன்றம், நாகப்பட்டினம், நாகமலை இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பழங்காலத்துல சங்ககாலத்துல காணப்பட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர் கால கல்வெட்டுக்கள், குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. பல்லவர் காலம். சேர, சோழ, பாண்டியர், பல்லவர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த பல்லவர் காலம் முக்கியமான காலங்கள். குறிப்பா காஞ்சிபுரம் அந்த சைடுல இருக்கக்கூடிய மாமல்லபுரம் அதெல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது தான். அவங்க என்ன பண்ணாங்க, குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. பல்லவர் கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஊர் பேர்லாம் குடுக்குறாங்க சார். பல்லவர்கள் கல்வெட்டில் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவனூர் ஆகிய இடங்கள் கிடைத்துள்ளன. இவங்களுடைய கல்வெட்டுகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில இருக்கிறது அவங்களுடைய கல்வெட்டு தான் சொல்றாங்க. காஞ்சிபுரம் பல்லவருடைய காலத்தை சார்ந்தது தான். பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியமானதுங்க. பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு குடைவேலை முறைய பத்தி நமக்கு சொல்லுது. பராந்தக சோழனுடைய கல்வெட்டு நமக்கு எத சொல்றதுங்க? நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி எலக்ஷன் பத்தி சொல்லுது சார். உள்ளாட்சி தேர்தல பத்தி நமக்கு சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் எதுங்க? உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். ஒரு ஓலையில வந்து தேர்தல்ல போட்டியிட்டவங்களுடைய பேரெல்லாம் எழுதி உள்ள போட்டு, குலுக்கல் முறையில அந்த ஒரு இத தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இதுல வர்றப்ப யாருடைய பேர் வருதோ, அவங்க வந்து அந்த தேர்தல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதா அறிவிக்கப்படுவார்கள். இல்ல. இது முக்கியமானது. அத பார்த்துங்க. சரி. பராந்தகனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு நம்ம சோழர்களுடைய ஆட்சி முறைய, குடைவேலை முறைய பத்தி நம்ம சொல்லக்கூடிய கிராம உறுப்பினர்கள் தகுதிகள் தேர்ந்தெடுக்கும் முறைகள பத்தி பத்துன்னு சொல்றோம். அடுத்து பட்டயங்கள் என்ன? ஏன்னா கல்வெட்டுகள், பட்டயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது எழுத்து வடிவில பொறிக்கக்கூடிய சான்றுகள் 2டே 2 தான். ஒண்ணு கல்வெட்டுகள், இன்னொன்னு பட்டயங்கள். இல்ல அப்படின்னா நடுகற்கள் அப்படின்னு சொல்ல. அதில நடுகர்கள பத்தி பின்னாடி வரும் பார்த்துக்கலாம். செம்பு அந்த இடத்துல கமா போட்டுக்கங்க. செம்பு, பொன், செம்பு 2 உலோகங்கள். பொன்னுங்கிறது ஒரு உலோகம், செம்பு அப்படிங்கிறது ஒரு உலோகம். அந்த உலோக தகட்டுல பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் பட்டயங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. இந்த பட்டயங்கள் பார்த்தீங்கன்னா, என்னென்ன மொழியில தான் மொத்தம் 3 மொழிகள் இருக்கு சார். பிராகிருத மொழி, வடமொழி, தமிழ். இந்த பிராகிருதங்கிறது யாருங்க? மௌரியருடைய மொழின்னு நெனைக்கிறேன். குறிப்பா அசோகருடைய கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல படிச்சிருப்பீங்க. அசோகருடைய கல்வெட்டு பார்த்தீங்கன்னா, பிராகிருத மொழியில தான் இருக்கும் மேக்ஸிமம். இல்ல பிராகிருத மொழி,
வடமொழியில சமஸ்கிருதம், தமிழ் இந்த 3 மொழியில தான் மேக்ஸிமம் இருந்ததுன்னு சொல்றாங்க. பட்டயங்கள் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த பட்டயங்கள் எந்தெந்த ஊர்லலாம் காணப்பட்டது அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் குடுத்துருக்கிறேன். வேள்விக்குடி பட்டயம், தளவாய்புர செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடு இதெல்லாம் யாருன்னா பாண்டியர் காலத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் சோழர்களுடைய கல்வெட்டுகள் பட்டயங்களை எங்கெல்லாம் காணப்படுதுலாம் கொடுத்துருக்குறோம். அடுத்து மன்னர்கள் கொடையாக வழங்கிய எருயிலி நிலங்களையும் அவற்றை பெற்று கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுகள் பட்டயங்களும் கூறுகின்றன. அது மீண்டும் தான் வருது. பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகள் பொறிக்கப்பட்டிருந்தன. தமிழ் வடிவ முதல் ஃபர்ஸ்ட் வரும்போது பிராமி அப்படி எழுத்து வடிவம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ் எழுத்து வடிவமாக மாறுச்சு. பிராகிருதங்கிறது மௌரியருடைய ஆட்சி காலத்துல ஒரு மொழி. இதில் இருந்த பட்டயங்களும் கல்வெட்டுகளும் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு மீண்டும் சொல்றாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இறையிலி நிலங்களை அவர்களை பெற்றுக்கொண்ட பற்றிய கல்வெட்டுகள் பட்டயங்கள் கூறுகின்றன பார்த்தீங்களா. இவைங்கிறது இந்த இதை குறிக்குது. மன்னர்கள் கொடையாக வழங்கிய நிலங்கள் பற்றின குறிப்புகள் எந்தெந்த மொழியில் காணப்படுது அப்படின்னா பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய 3 மொழியில் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து நாணயங்களுங்க சார். சங்க காலத்தில் செப்பு நாணயங்கள் வழக்கத்தில் இருந்தன. அவை சதுர வடிவானவை. நாணயத்தில் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன்களும் காணப்பட்டன. நாணயத்தோட ஒரு புறத்துல என்ன சொல்றாங்க, யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன், 2 மீன் ஒன்னா பொறிக்கப்பட்டது சொல்றாங்க. யவனர்கள் தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய தங்க நாணயங்களை வெளியிட்டனர். அது முக்கியமானது. என்ன நாணயங்கள் வெளியிட்டன? தங்க நாணயம். எந்த இடத்துல அப்படின்னா மதுரை, புகார், பூம்புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் எப்படின்னு சொல்லலாம். பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்டதுல 3 சின்னங்கள் ஞாபகம் வச்சுங்க. இரட்டை மீன், அதுக்கப்புறம் கப்பல் இருக்குது, நந்தி இருக்குது. இதே முதலாம் கீழே பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க. முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் என்ன இருந்தது அப்படின்னா புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்பட்டன. இப்போ பல்லவர் காலத்துல இரட்டை மீன், கப்பல், நந்தி 3 இருக்கு. இதே முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் பார்த்தீங்கன்னா புலியும் அதன் அருகில் இரட்டை மீன்களும் கொண்ட வடிவங்களும் காணப்படுகின்றன அப்படின்னு டிஃபரன்ஸ் வேறுபடுத்தி படிங்க. சரி, அடுத்து வரகுண பாண்டியன். வரகுணனின் 2ஆம் வரகுணன் வரகுணன் தங்க நாணயம் கிரந்த மொழியில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. கிரந்த எழுத்தில் அப்படின்னு சொல்றாங்க சார். இது மொழியா அப்படின்னு தெரியல. நான் இப்போ நம்ம பாடப்போல கிரந்த எழுத்தில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியே படிச்சு கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துங்க. யாருன்னா 2ஆம் வரகுணன், அது முக்கியம். நினைவு சின்னங்கள் எங்கெல்லாம் காணப்படுது? நினைவு சின்னங்கள் மகேந்திரவர்மனுடைய மாமண்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து களப்பிர காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் நினைவு சின்னமா பொறிக்கப்பட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சார். என்ன சொல்றாங்கன்னா மகேந்திரவர்மனுடைய மாமண்டூர் கல்வெட்டில் மண்டகப்பட்டு கல்வெட்டுல அழியக்கூடிய பொருள்களான ரொம்ப நாள் நிலையத்தில் இருக்காது, சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மரத்தால, செங்கலால, மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதை தொடர்ந்து களப்பிர காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்காலத்துக்கு அப்புறம் தான் யாருடைய ஆட்சி காலம்? களப்பிரருடைய ஆட்சி காலம் தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழருடைய இருண்ட காலம், தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் களப்பிரருடைய ஆட்சி காலம். அந்த இதுல கோயில் எல்லாம் எப்படி கட்டியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு கோயில்கள் மரத்தால கட்டப்பட்டது, செங்கலை கொண்டு கட்டியிருந்தாங்க, மண் கொண்டு கட்டியிருந்தாங்க, சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்ட பல கோயில்கள் காணப்படுகிற செய்தியை நமக்கு மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு கல்வெட்டு நமக்கு தெளிவா சொல்லுது. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கவைன்னு சொல்றாங்க. சரி, இதுல இதெல்லாம் இல்லாமல் பிற ஆதாரங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு சில 2-3 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். சரி, அடுத்து நிலவியல் கூறு சார். தமிழ்நாடு எல்லை பரப்பு எது வரல இருந்தது அப்படிங்கிறத முக்கியமான ஒரு பாடல் வரி மேல கொடுத்துருக்க பாருங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. வடவேங்கடம், வடக்கே வேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. தென்குமரின்னு இன்னைக்கு இருக்க கன்னியாகுமரி இல்லை, அதை தாண்டி குமரி கடைசியா அதை லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வரலும் தமிழோடைய நாடு இருந்துச்சு அப்படிங்கிறது தொல்காப்பியம் சொல்லுது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்கிறது தொல்காப்பியம். மொழியின் அடிப்படையில் இந்நாடு தமிழ் கூறு நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று. அப்பவே தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. குறிப்புகள்லாம் இருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்
நம்மளுடைய இலக்கியத்துல அந்த தொல்காப்பியத்திலேயே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்த நிலத்தை பாலை என்று இலக்கியங்கள் பகுத்தன. குறிஞ்சி, முல்லை, மருதன், மெய்தல், பாலை அப்படின்னு சொல்றோம்ல. பாலைங்கிற ஒரு நிலமே இல்ல. ஆரம்பத்துல சங்க காலத்துல பாலைங்கிற நிலம் ஒண்ணு இல்ல. மலையும் மலை சார்ந்த இடம் இருந்தது. காடும் காடு சார்ந்த இடம் இருந்துச்சு. வயலும் வயல் சார்ந்த இடம் இருந்துச்சு. கடலும் கடல் சார்ந்த இடங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த பாலைங்கிற வறண்ட சுரமும், சுரம் சார்ந்த இடமும் இல்ல. அப்ப அது எப்படி பாலைன்னு உருவாச்சு அப்படிங்கிறாங்கன்னா, குறிஞ்சியும், முல்லையும் முறைமையில் தெரிந்த நிலத்தை, அதாவது குறிஞ்சி நிலமும், முல்லை நிலமும் மாறுது. மாற்றம் ஏற்படுது. வறட்சியின் காரணமாக அந்த நிலங்களும் மாறி, அந்த நிலம் என்னவா அழைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, பாலை நிலம் என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்ப பாலை நிலம் அப்படிங்கிறது சங்க காலத்துல இல்லவே இல்ல. அது எதனால உருப்பெற்றது அப்படின்னா, குறிஞ்சி நிலமும், முல்லை நிலமும் வறட்சியின் காரணமாக மாற்றம் ஏற்பட்டு உருவாகுன நிலம் தான் பாலை நிலம். அதுக்கப்புறம் நிலப்பரப்பு வந்து பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு போன்ற அரசியல் பிரிவுகளுக்கு இயற்கை அமைப்பாக காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மனித வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு சங்க இலக்கியங்கள் காணப்படுகின்றன. மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் வந்து சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாருங்க, "வினைய ஆடவருக்கு உயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர்" அப்படிங்கிற நம்ம குறுந்தொகையில அந்த வரி சொல்லியிருப்போம். அதோட மீனிங் பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? ஆண்களின் நிலையையும் ஆண்கள் இது மாதிரியான பொசிஷன்ல இருந்தாங்க. அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதை விளக்குகிறது. எதுங்க? மேல சொன்ன அந்த வரி, குறுந்தொகை வரி என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்கு உரிய தொழில்களை செய்தனர். வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர். அதான் முக்கியம். வாழ்விடங்கள் எது? குறிஞ்சின்னு எடுத்துட்டா அவங்களுடைய வாழ்விடம் எதுவா இருக்கும்? மலையும் மலை சார்ந்த இடம். அப்படின்னா அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல இருந்த ஆண்கள் அந்த இடத்துக்குரிய தொழிலை மேற்கொண்டனர். அப்ப அங்க என்ன தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் அந்த வேலைய தான் செஞ்சிருப்பாங்க. இதே வாழ்விடமான கடலும், கடல் சார்ந்த இடத்துல வாழ்ந்த ஆண்கள், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? மீன் பிடிச்சிருப்பாங்க. அப்படிங்கிற விளக்கத்த நமக்கு "வினைய ஆடவருக்கு உயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவ உயிர்" அப்படிங்கிற குறுந்தொகை பாடல் வரி தெளிவா சொல்லுது. இப்ப ஆண்கள் இப்ப இந்த வரி எத பத்தி விளக்குது அப்படின்னா, ஆண்களோட நிலை பிளஸ் ஆண்கள் மேற்கொண்ட தொழில். அத பத்தி நம்ம பாடப்பட்டிருக்குன்னு சொல்றோம். அடுத்து சங்கங்கள். இது முன்னாடியே நமக்கு இலக்கிய வரலாறுலயே குடுத்திருப்போம். அத பார்த்துக்கங்க. என்னென்ன யார் யார் தோற்றுவித்தார்கள், எந்த காலம் வரலாறு இருந்துச்சு அப்படின்லாம் குடுத்திருப்போம். அடுத்து தமிழகத்தில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும், சமய தொண்டும் புரிந்தார்கள். இதெல்லாம் பார்த்துக்க. இதெல்லாம் ஒண்ணும் பெருசா விளக்கம் சொல்ற பாயிண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. 10 பாட்டும் 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ்ச் சங்க நூல்கள் என கூறுகின்றனர். நக்கீரர் எழுதிய இறையனார் இது நம்ம முன்னாடியே இலக்கிய வரலாறு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது குடுத்திருப்போம். இறையனாருடைய அகப்பொருள் உரையில தான் என்ன சொல்லியிருக்காங்க? சங்கம் இருந்த செய்திய நமக்கு நக்கீரர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்படிங்கிறது உங்களோட இலக்கிய வரலாறுலயே இருக்கும் பாருங்க. பொருந்தா காதலை பெருந்தனை எனவும், ஒருதலை காதலை கைக்கிளை எனவும் கூறுவார். இதெல்லாம் புறத்தணையில வருதுங்க. அடுத்து பாருங்க. அகத்தணை, புறத்தணை செய்திகளை தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் நமக்கு விளக்குகின்றது. முக்கியம். அகம், புறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்ற பகுதி எதுங்க? தொல்காப்பியத்துல. பொருளதிகாரம். மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்குங்க. எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரங்கள் இருக்கு. அந்த 3 நமக்கு அகம், புறம் சார்ந்த வாழ்வியல் செய்திகளை சொல்லக்கூடிய அதிகாரம் எதுனா பொருளதிகாரம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தணை எனப்படும். தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 என பகுத்துள்ளது. இப்ப தொல்காப்பியம் புறத்திணை எத்தனையா பிரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 வகையா பிரிக்குது. ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை இருக்குது பாத்தீங்களா? புறப்பொருள் வெண்பா மாலை. என்ன அந்த புறப்பொருள் வெண்பா மாலைக்கு என்ன சிறப்புங்க? அடிக்கடி சொல்லுவேன். பல பேர் சொல்லுவாங்க. ஏதாச்சும் வந்து தமிழ் மொழிய பத்தியோ, தமிழ் இனத்த பத்தியோ சொல்லும்போது, பழமையான இனம் தமிழ் இனம் அப்படின்னு உடனே ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க. என்னங்க? கல் தோன்றி முன் தோன்றா, கல் தோன்றி மண் தோன்றா, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அந்த வரி இந்த நூலு தான் இருக்குது. புறப்பொருள் வெண்பா மாலையில. ஐயனார், ரிதனார். இதோட ஆசிரியர் யாருங்க? குறிச்சு வச்சுக்க பக்கத்துல. ஐயனார், ரிதனார். புறப்பொருள் வெண்பா மாலையுடைய ஆசிரியர் ஐயனார், ரிதனார். அவர் என்ன சொல்றாருங்க? புறத்திணை 12 வகைப்படும் அப்படிங்கிறார். ஆனா தொல்காப்பியர் எத்தனை சொல்றாரு? 7 தான் சொல்றாரு. அப்ப தொல்காப்பியர் புறத்திணை எத்தனை வகையா பிரிச்சான்னு கேள்வி கேட்டா 7. புறப்பொருள் வெண்பா மாலை புறத்திணை எத்தனையா பிரிச்சிருக்குதுன்னா 12. முதல் 8 திணைகளும் போர் நடைமுறை முறைகளை பற்றி கூறுகிறது. அதாவது வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை இதெல்லாம் வந்து எதை சொல்லுதுங்க? போர் நடக்கிறத பத்தி சொல்லுது. பாடான் திணை என்ன பண்ணுதுங்க? மன்னனுடைய வீரம், கொடைத்தன்மை, புகழ், சிறப்பு இதெல்லாம் புகழ்ந்து பாடுது. முதல் 9 திணைகள் கூறாத ஒன்றை பொதுவியல் திணை கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து பாருங்க விருந்தோம்பல். தமிழகத்துடைய மக்களுடைய விருந்தோம்பல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்றாங்க. "விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே." "விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே" அப்படிங்கிறது தொல்காப்பியம். அப்ப இந்த வரியில விருந்து அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்லோடைய பொருள் என்ன சொல்றாங்கன்னா, புதியது. அதான் வீட்டுக்கு புதுசா வர்றவீங்க. புதிதாக வந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாமே வீட்டுக்கு புதுசா வந்தாவே அவங்க விருந்தினர் தான். அதான் அந்த தொல்காப்பியம் சொல்லுது. இப்ப விருந்துங்கிற வார்த்தையோட பொருள் புதியது. அது கீழ விருந்தினர் அப்படின்னாவே அறிந்தவர், தெரிந்தவராகிய சுற்றார் அல்லது அறியாதவர்கள் வீடு தேடி வருவோரையும் குறிக்கின்றது. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் சொல்றாரு. தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்றாரு. "இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் இருப்பின் வரவேற்று உணவளித்தனர்" என்பதை நற்றிணை பாடல் கூறுகிறது. வீட்டுக்கு முன்னாடி நம்ம கதவ சாத்துறதுக்கு முன்னாடி யாராச்சும் இருக்காங்களா வாயில அப்படின்னு பார்த்துட்டு, அவங்கள இல்லைன்னா, அப்படி இருந்தாங்கன்னா கூப்பிட்டு விருந்து போடுறதுங்கிறது சங்ககால பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமய முறைகளை மறைநூல் குறிப்பிடுகின்றது. உணவு பற்றிய செய்திகள் சிறுபானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன. நம்ம மணிமேகலை "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை" அப்படிங்கும். உணவு பத்தி பாடப்பட்ட நூல் மணிமேகலை ஒண்ணுதான். அதே மாரி சிறுபானாற்றுப்படையிலயும் சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல பத்திலாம். பொருநராற்றுப்படை, திரும்ப அந்த ஆற்றுப்படை நூல் எல்லாமே சொல்லியிருக்கும் விருந்தோம்பல பத்தி. சரி. இந்திய பண்பாடுக்கு தமிழகம் என்ன கொடை குடுத்தது? அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்க. கோயில். குறிப்பா திருக்கோவில்கள். எல்லாமே சிறப்பு பெற்றது. தமிழ்நாட்டில இருக்கிற அத்தனை திருக்கோயில்களும் சிறப்பு வாய்ந்தவை. கோயில்கள் நுண்கலைகள் வளர்கின்ற இடமாக திகழ்கின்றன. ஆலயம் தொழுவதும் சாலவும் நன்று ஔவையார். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் பழமொழி. தமிழ்நாட்டின் திருக்கோயிலில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. ஓவிய எழுத்துக்கள் இன்றும் மொழி எழுத்துக்களாக பயன்படுவதை ஜப்பான் மொழியில் காணலாம். வண்ணம் தீட்ட பெற்ற ஓவியங்கள் கோயில் சுவற்றிலும் மேற்கூரையில பார்த்து படிச்சுட்டாவே புரிஞ்சுக்கலாம். கோயில் ஓவியங்கள் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜனுடைய வரலாற்று காட்சிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. பாண்டியருடைய இதுலயும் இருக்கும். அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கலைகள்னு சொல்லிட்டு நான் 4த் லெசன்ல வருங்க சார். அங்க எல்லாம் ஃபுல்லாமே ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டடக்கலை எல்லாமே வரும். பண்டைய தமிழர்கள் நாட்டியக் கலையில் சிறந்து விளங்கினர். நாட்டியம் என்பது இசையோடு கூடிய கூத்தே ஆகும். நாட்டியம் என்பது இசையோடு கூடிய கூத்தே ஆகும். சிலப்பதிகாரம் கூத்து வகைகள் பற்றி இயம்புகிறது. அதுக்கான பாடல் வரிகள் குடுத்துருக்குறோம். சரிங்களா? "கை வழி கண்களும், கண் வழி மனமும் செல்ல ஆடுவதே ஆடலின் நுட்பமாகும். ஆடவல்ல நடன மகள் விரலியன் என அழைக்கப்பட்டார். நடன மகன் கூத்தன் என்று அழைக்கப்பட்டார். முருகனை வழிபட்டு ஆடும் கூத்து குன்றவை கூத்து. திருமாலை வழிபட்டும் ஆடும் கூத்து ஆய்ச்சியர் குரவை. பெண்கள் கைகோர்த்து ஆடுவது குரவை கூத்து. சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம். இறைவன் ஆடலரசாய் இருக்கக்கூடிய இடம் எதுங்க? தமிழர் வழிபட்டனார்னா தில்லை, சிதம்பரத்துல இருக்காரு. தமிழக பரதக்கலை இந்திய பெருநாட்டில் சிறந்த கொடை என்றால் அது மிகையாகாது. திரைக்கவிலோடும் திரவியம் தேடி பொருள் வளம் பெருக்கினர். திரவியம்னா செல்வங்க. திரைக்கடலோடையும் திரவியம் தேடுனா செல்வம் தேடுறது. அடுத்து ஏறுதழுவுதல் இதெல்லாம் கொண்டாடுனாங்க. பொங்கல் விழா, ஆடி 18 இதெல்லாம் கொண்டாடப்பட்ட விழாக்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் என்ன விளையாடுனாங்க? விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெண் குழந்தைகள் வந்து அம்மானை, ஊசல் போன்ற விளையாட்டுகளும், ஆண் குழந்தைகள் வந்து சிற்றில், சிறுபறை, சிறிது. சிற்றில்னா சிறிய வீடு கட்டி, மணல் வீடு கட்டி விளையாண்டாங்கிறது சிற்றில். சிறுபறை அப்படின்னா மேளந்தட்டி விளையாடுறது. பறைனா மேளம், இசைக்கருவி. மேளம் கொட்டி விளையாடுறது சிறுபறை. சிறுதேர்னா சிறிய தேர் செஞ்சு விளையாண்டுருப்பாங்க. அதனால அது சிறுதேர் விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டுங்கிற ஏறுதழுவுதல்லாம் அந்த காலத்துல இருந்த விளையாட்டுகளாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து விழாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் விழா, ஆடி 18 இதெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. வசந்த காலத்துல ஃபுல்லாவே இந்திர விழா கொண்டாடப்பட்டது. இந்த இந்திர விழா கொண்டாடப்பட்டத பத்தி நமக்கு சிலப்பதிகாரமும் கூறுது, மணிமேகலையும் கூறுது. இந்த இடத்துல அது குடுக்கல. பின்னாடி படிப்போம். வசந்த காலத்தில் முழு நிலவு நாளை இந்திர விழா கொண்டாடி மகிழ்வர். வசந்த காலத்துல முழு நிலவு நாளு அந்த நாள்ல இந்திர விழா கொண்டாடப்படுங்கிறாங்க. அதெல்லாம் 28 நாள் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம படிக்க போறோம். இல்ல நீங்க இதுல மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏ கிளாஸ், பி கிளாஸ்க்குலாம் குடுத்துருப்போம். பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறான கை அசைவுகளை சமஸ்கிருதத்தில் ஹஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்தம்னா கை அப்படின்னு பொருளுங்க. வடமொழி ஹஸ்தம் அப்படின்னா கை அப்படின்னு பொருள்.
பரதநாட்டியத்தில் அடவு, அபிநயம் 2க்கு முக்கியமானது முத்திரையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரலுமே ஃபுல் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன். முதல் லெசன்ல அப்படியே முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நம்ம இதில் எடுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இது 2வது லெசன். தமிழ் இலக்கியங்கள் கூறும் கருத்துக்கள்ங்கிறது 2வது லெசன்ல வருது, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ புக் எடுத்துங்க. சரிங்களா? புக் எடுத்துட்டு அந்த புக்குக்கு பின்னாடி எக்ஸசைஸ் கேள்வி கொடுத்துருப்பாங்க சார். அந்த எக்ஸசைஸ்க்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். புக்கு பக்கத்தில் இல்லைனா கூட போய் எடுத்துகிட்டு வந்துருங்க. சார் புக்கு இல்லைன்னா கண்டிப்பாக புக்கு வாங்கிக்கிங்க. புக்கு வாங்கி ஆன்சர் குறித்து வச்சுங்க. 1க்கு A, B, Cன்னு குறித்து வச்சுக்கோங்க. புக்கை வாங்கி அந்த புக்கில் ஆன்சர் குறிச்சுங்க. ஸோ இது +1 உடைய எத்திக்ஸ் புக். +1ல எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு தான் இது. ஃபர்ஸ்ட் லெசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சார் +1 எத்திக்ஸ் புக். எடுத்துட்டீங்களா? ஸோ புக்கில் என்ன நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. பின்னாடி புக்கு வாங்கி ஆன்சர் குறிச்சுங்க. சார் புக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் கேள்வி பார்த்துங்க. சில டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 1 or 2 கேள்வி புக்குக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் கேள்வி அப்படியே கொடுத்துருவாங்க. அதில் ஆன்சர் தெரியாமல் போயிட்டு கடைசியில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. அதனால் புக்குக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் கேள்வி ஈஸி, நீங்கள் படித்தாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் சார். இந்த லெசன் பொறுத்தவரை கேள்வியில் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டமான கேள்வி இந்த லெசனில் ஒரு 10 கேள்வி கொடுத்துருப்பாங்க. 10-11 கேள்வி இருக்குது. அந்த 11 கேள்வியும் ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. சார் பாருங்க, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே, டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர். ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து கண்டிப்பாக இது தமிழ் புக்கு தான் இருக்குது சார். தமிழ் மீடியம் புக்கு தான் இருக்கும், இங்கிலீஷ் வெர்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த புக்கையே வாங்கிங்க, வேறு வழி இல்லை. சார் கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. எது சரியாக மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிலம், அதோட சிறும்பொழுதுகள் கொடுத்துருக்காங்க. திணையில் அகத்திணை புறத்திணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அகத்திணையில் வரக்கூடிய சிறும்பொழுதுகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சின்னா அதோடைய சிறும்பொழுது யாமம் சரிதான். முல்லைனா அதோடைய சிறும்பொழுது மாலை, அதுவும் சரிதான். மருதம்னா அதோடைய சிறும்பொழுது வைகரை, அதுவும் சரிதான். பாலை அப்படிங்கிறதோடைய சிறும்பொழுது நண்பகல் அப்படின்னு வரணும், இங்கே ஏற்பாடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால் எது பொருந்தலாம்? டி ஃபார் டெல்லி. பாலை அப்படிங்கிறதுக்கு நண்பகல் அப்படின்னு வந்திருக்கணும். இரண்டாவதுக்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி. கீழ்காண்பவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் சொன்னது சரியா பொருந்தாத கேட்டாங்க, இப்போ சரியா பொருந்தி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது எதுனா கொடைத்தன்மை அடிப்படையில் கேட்டிருக்காங்க சார். யார் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய அப்படிங்கிறாங்க.
அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க பாரி. பாரி என்ன கொடுத்தாருங்க? பாரிக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படிம்போம். அப்போ அது எடுத்தோடனே அதுவே சரியாயிடுது. முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தார் பாரி, சரியா போச்சு. பேகன் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? பேகனுங்கிறதுக்கு மயிலுக்கு போர்வை கொடுத்துருப்பாரு. ஆனால் அங்கே வந்து அவைக்கு நெல்லுக்கணி தப்பாக கொடுத்துட்டாங்க. ஆய் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இறைவனுக்கு உடை பொருத்தியிருப்பார். நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு பொருத்தியவர். அது வந்து ஆய். அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். அப்போ இதில் வந்து சரியா பொருந்தி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 3வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. பொறுத்துக. தொண்டி அப்படிங்கிறது திண்டிஸ். அது வந்து ஆவுக்கு 3. இப்போ ஆவுக்கு 3ங்கிறது எங்கே இருக்குங்க? ஆப்ஷன் ஏ, பி ரெண்டுலையுமே இருக்கு. ஓகே. முசிறிங்கிறது முசிறிஸ். ஸோ நம்மளுடைய நோட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா முசிறிஸ் அப்படிங்கிறது பிரிண்டிங் மிஸ்டேக் ஒருத்தர் கமாண்டில் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டேன். அப்படிங்களா? அது திருத்திங்க. நம்மளுடைய நோட்ஸில் 49ஆம் பக்கம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரக்கூடிய வார்த்தை பேஜ் நம்பர் 49ல் நம்மளுடைய நோட்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சார். முசிறிஸா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது முசிறிஸ். பொற்காடு அப்படிங்கிறது பகரி. அது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். பதறிங்கிறது நோட்ஸில் பகரின்னு மாற்றிங்க. பகரி. குமரிங்கிறது குமாரி. அப்போ ஆன்சர் என்னன்னா பி ஃபார் பாம்பே. கேள்வி நம்பர் 4க்கு கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. பொது ஆண்டுக்கு முன்பு, அது 5 அப்படின்னு சொல்றாங்க. பொது ஆண்டுக்கு முன்பு, அது கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர். ஆன்சர் டி ஃபார் டெல்லி, ஹிப்பாக்ராட்டஸ். ஹிப்பாக்ராட்டஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. ஆன்சர் சி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது ஆன்சர் சி, கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இப்பாடலடி என்பது கலித்தொகை. சரி, அடுத்து பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சார். என்ன சொல்றாங்கன்னா கூற்று, ஃபர்ஸ்ட் கூற்று சொல்றாங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என தொல்காப்பியம் கூறுகிறது. ஆமா, சரிதான். முதல் நோட்ஸோட ஃபர்ஸ்ட் பக்கமே இருக்கு. புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கமே இருக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இதில் உயர்ந்தோருங்கிறது பண்பாட்டில் சிறந்தவரை குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உயர்ந்தோருங்கிறது யாரை குறிக்குதுங்க? பண்பாட்டில் சிறந்தவரை குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கூற்று சரி. அப்போ கூற்று சரின்னு எங்க இருக்குது? 4 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஏவுல இருக்கு, பியில் இருக்கு. ஏவுல கூற்று சரின்னு இருக்குது. அதே மாதிரி பியிலையும் கூற்று சரின்னு இருக்கு. அடுத்து 2வது பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். இப்போ அந்த உயர்ந்தவர்கள் மீனிங் கரெக்டா அப்படின்னா இல்ல. நீங்க புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லல. யாரு சொல்லுதுங்க? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அந்த வரிக்கான மீனிங் தான் இது. கலித்தொகையோட மீனிங் தான் இது. தொல்காப்பியத்தோட மீனிங் இது கிடையாது. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. கூற்று வந்து தொல்காப்பிய வரி. ஆனா காரணம் வந்து அதோட மீனிங் கிடையாது. தொல்காப்பியோட மீனிங் கீழே கொடுக்கல. இந்த மீனிங் எதோட மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா கலித்தொகையோட மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்ப காரணத்தோட செயல் வரி என்ன அப்படின்னா, காரணத்துக்கு எந்த செயல் வரி வந்திருக்கணும் அப்படின்னா மேல பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. சரி, அடுத்து பாருங்க. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள். 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைங்க? 5 நூல்கள் இருக்கு ஆற்றுப்படையில. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் 5. என்னென்ன?
திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. 5 நூல்கள் இருக்கு. பொன், செம்பு ஆகிய உலோக தகடுகள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள் எனப்படும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. பொன், செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள் எனப்படும். ஆன்சர் பி ஃபார் பாம்பே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்? ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. ஆன்சர் சி. ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் சி, கலித்தொகை. எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பத்துப்பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் 5. பத்துப்பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் 5. ஃபோர்த்து ஃபிஃப்த்துமா பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களே, முன்னாடி வர மாட்டேங்களே. ஃபோர்த்து கொஸ்டின் என்னங்க? ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஹிப்பாக்ரட்டஸ். டி ஃபார் டெல்லி. டி ஃபார் டெல்லி. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு 5வது கேள்விக்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி. 4வது கொஸ்டினுக்கு பி ஃபார் பாம்பே. சரி, 10வது கொஸ்டின் பாருங்க சார். 10th கொஸ்டின். தொல்காப்பிய கூறும் புறத்தணிகள் எண்ணிக்கை 12. தவறு. தொல்காப்பியம் 7 தான் சொல்லுது. அப்போ முதல் கூற்று தவறு. சரியானதான் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. சரி மட்டும் நம்ம டிக் பண்ணா போதும். ஓகே. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தனை. 2வது கூற்று சரி. இப்போ 2வது கூற்று சரி அப்படின்னா ஆன்சர் என்ன வரணுங்க? ஒன்று ஏ வரணும், இல்லைன்னா சி வரணும். அதில் தான் 2வது கூற்று சரின்னு இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகை திணைங்கிறாங்க. தப்பு. பாடாந்திணை. அப்ப 3வது தவறு. அப்ப ஆன்சர் என்னவா இருக்குன்னா ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. 4வது கூற்று சரியான கூற்று. பொருந்தா காதலை பெருந்தனை என்பர். கரெக்ட். அப்ப ஆன்சர் ஏ. 2வது கூற்றும் 4வது கூற்றும் சரி. 2வது கூற்றும் 4வது கூற்றும் சரி. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவர் புறத்தனை. அது சரி. பொருந்தா காதலை பெருந்தனை என்று கூறுவர். 4வது கூற்றும் சரி. அடுத்து கடைசி கொஸ்டின், 11th கொஸ்டின். சோழர்கால கிராம ஆட்சி முறை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு. சோழர்கால கிராம ஆட்சி முறை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு. டி ஃபார் டெல்லி. ஆன்சர். சோழர்கால கிராம ஆட்சி முறை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆன்சர் டி ஃபார் டெல்லி. 11 கொஸ்டின் தான் இருக்கு. இந்த 11th கொஸ்டின் பார்த்துங்க. முக்கியமானது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் சார். உள்ளே ஆன்சர் இருக்கு. நீங்க புக் அந்த லெசனை படிச்சீங்கன்னாவே அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். இந்த லெசன் வந்து அடுத்த வாரம் ஃபுல்லாக அந்த புக்கை படிச்சிருங்க. +1 எத்திக் புக்ஸ் வாங்கி நோட்ஸையும் புக்கையும் நல்லா தெளிவாக படிச்சிருங்க சார். அடுத்த வாரம் வந்து அடுத்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லா கிளாஸுக்குமே A to F + E1 E2 இந்த கிளாஸுக்கு எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் அந்த அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கல. இதுலேருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு சார் 11th கொஸ்டினோடைய ஆன்சர். சார் 11th கொஸ்டின் உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆன்சர் டி ஃபார் டெல்லி சார். டி ஃபார் டெல்லி. உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆன்சர் டி ஃபார் டெல்லி. சார் அடுத்த கிளாஸில் ஃபஸ்ட்டு லெசன் இப்போ பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட் லெசன் தான் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? தமிழக பண்பாடும் வரலாறும் அப்படிங்கிற இதில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்குறோம் எத்திக்ஸ் புக்கில். அதேமாதிரி நோட்ஸில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துருக்கோம். நீங்கள் நோட்ஸையும் படிச்சுட்டு புக்கையும் படிக்கணும். ரெண்டையுமே படிங்க. ரெண்டையுமே படிச்சுட்டு
அடுத்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கும்போது இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ஓரளவே டிக்டேட் பண்ணிடுவேன். அப்படியே நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செகண்ட் லெசனை பற்றி நம்ம பார்க்கலாம். இல்லை இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி அண்ட் எஃப் உங்களுக்கு எல்லாமே இலக்கிய வரலாறு ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிருப்போம். எஃப் வரலுமே குறிப்பாக ஜி கிளாஸ் வரலுமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜி கிளாஸும் அதில் சேர்த்தி தான் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நம்ம இலக்கிய வரலாறு நோட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். நமக்கு ரெகுலர் கிளாஸாக தான் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இது வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்தோம்னா உங்களுக்கு டேட்டாவே ஃபுல்லாகவே இதுக்கே சரியாயிரும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி 1 கிளாஸ் 2 கிளாஸ் தான் போடுவாங்க. அதில் நமக்கு ரொட்டேஷனில் தான் வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வந்து எல்லா இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களா படிச்சிருங்க. நீங்களா படிச்சுட்டு அதில் டவுட் கேட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக சீக்கிரம் டாப்பிக்கை முடிக்க முடியும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இதே வந்து ஒரு 1½ மாதம் போயிடும். அப்போ நமக்குன்னா இலக்கிய வரலாறு நிறையா இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் ஒரு டாபிக் கொடுக்க வேண்டியிருக்கு சார். தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிப்புங்கிற டாபிக் நம்ம ஒரு கிளாஸில் ஆரம்பித்தோம். அதை அப்படியே நிற்கிது. அதனால் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து இதோடைய செகண்ட் லெசன் படிக்க வேண்டாம் சார். இந்த புக்கில் 2வது பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துங்க. அது வந்து ஒன்றாவே நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். அப்போ உங்களுடைய டவுட்டு கேளுங்க. ஸோ இந்த புக்கில் 2வது லெசன் பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகம், சிந்து சமவெளிங்கிறத சிந்து வெளி நாகரிகம் சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இந்தியன் கல்ச்சரை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடோடைய கல்ச்சர் பற்றி இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே இந்தியன் கல்ச்சர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இது யூஸ் ஆகும். அதனால் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் செப்பரேட்டாக படிச்சுங்க. எங்கே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. பட் ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிற டாபிக் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய சிலபஸில் இருந்தோன்னா நீங்கள் எந்த லெசனையும் சேர்த்து படிச்சுங்க. இது ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வரும். ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி சாரை கேட்டுங்க. ஹிஸ்ட்ரி 1 சாரை கேட்டுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி இந்த 2வது லெசனை படிச்சுங்க. இதில் நமக்கு சம்மந்தப்பட்டது இந்த டாபிக் தான் சார். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கு கீழடி. மொகஞ்சதாரோ கரப்பா இதாக இருக்கும். தமிழ்நாடு பற்றியே இருக்காது. நல்லா சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய பற்றி அதில் இந்த லெசனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா படிச்சுனாவே உங்களுக்கு தெரியும் என்ன எதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ 8வது யூனிட் பொறுத்தவரை நான் படிக்க வேண்டியது இந்த இதில் வந்து தமிழ்நாட்டை பற்றி தான் படிக்கணும். அதனால் புரிஞ்சுக்க பேசிக்காக அடிப்படை ஞாபகம் வச்சுங்க. 8வது யூனிட்லேயும் 9வது யூனிட்லையும் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் தமிழ்நாட்டை பற்றி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதனால் இது இந்தியா பற்றி படிக்கிறனால நீங்கள் ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் அதை பார்த்துங்க. அடுத்து 3வது லெசன் படிச்சுங்க சார். அடுத்து 3வது லெசன் வந்து சும்மா அடுத்த வகுப்பில் வரும்போது இந்த டாபிக் பற்றி படிச்சுட்டு வந்துருங்க. இது இந்த லெசனை பொறுத்தவரை என்னன்னா எல்லாமே இந்த 3வது லெசன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ் இலக்கியங்கள் ஒன்று வாழ்வியல் நெறிமுறைகள் நம்ம வாழ்க்கைக்கான என்னென்ன வழிமுறைகளை இலக்கியங்கள் சொல்லியிருக்கிற டாபிக் இது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த டாபிக் பொறுத்தவரை எல்லாமே செயல் வரிகளாக தான் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாடல் வரியாக தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க ஃபுல்லாகவே பாடல் வரியாக தான் இருக்கும். புக்கை பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாடல் வரிகள் நிறையா இருக்குது. அந்த பாடல் வரி எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ உங்களை நம்ம நட்பை பற்றி என்ன சொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நட்புனா என்ன, நற்றினை என்ன பற்றி பாடப்பட்டிருக்கு, அகநானூறு நட்பை பற்றி என்ன சொல்லுது, அதியமான் ஔவையார் நட்பை பற்றி என்னென்ன பாடப்பட்டிருக்கு, இங்கே பாருங்க புறநானூற்று பாடல் பாருங்க நட்பை பற்றி என்ன பாடியிருக்கு, இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடல் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த டாபிக் பொறுத்தவரையிலும் செயல் வரிகள் நிறையா இருக்கும். இதை ஒன்ஸ் ஒரு டைம் சும்மா ரீட் விட்டுட்டுமாங்க. அடுத்த கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய கமெண்ட்ஸில் நிறையா போட்டிருக்கீங்க சார், சாட்டில் போட்டிருக்கீங்க. ஸோ இலக்கிய வரலாறு புக் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருக்கீங்க. தேவிரா புக்லேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கீங்க சார். குரூப் 1க்கு வந்து அந்த தேவிரா புக்கை வாங்கி படிக்கணுமான்னு போட்டிருக்கீங்க சார். ஸோ அதில் வந்து என்னென்னா இலக்கிய வரலாறுக்கு ஏகப்பட்ட புக் இருக்குது. நம்ம எந்த புக்கை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேள்வி ஒரு புக்லேருந்து வரும், இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு புக்லேருந்து வரும்.
அதனால நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் புக்கையே நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஒரு ஆத்தர் புக்கையே நம்ம ரெஃபர் பண்ணி படிக்க முடியாது. அதனால அது உங்களோட விருப்பம் சார். ஏதோ ஏன்னா நான் வந்து ஒரு புக்க படிக்க சொல்லி நீங்க ஒரு இலக்கிய வரலாறு புக்க வாங்கி படிச்சு அதுல கொஸ்டின் வரலைன்னா நாளைக்கு இதா போயிரும். அதனால அது உங்க விருப்பம். நீங்க எந்த இலக்கிய வரலாறு புக் வாங்கி வேணாலும் படிச்சுக்கலாம். E1 கிளாஸ் தமிழ் சாட்டர்டே சார். இப்போ உங்க டவுட் நேரடியா கேட்டுங்க. அப்படிங்களா? சேட்ல அத்தனையும் நான் படிச்சு சொல்ல முடியாது சார். லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. அன்மியூட் பண்ணீங்கன்னா தான் இங்க வந்து நான் அன்மியூட் பண்றது ஈஸியா கேட்கும். ஓகேங்களா? சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கங்க சார் நாங்க டி பேட்சிங் சார். சொல்லுங்க. எங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து சண்டே சொல்லிருக்கீங்களேங்க சார். அதுக்கு எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டும் பிடிஎஃப் போட்டா நாங்க பிரிண்ட் எடுக்க ஈஸியா இருக்கும் சார். அது போட்டுருவாங்க மேடம். ஓகேங்க சார். அதுல ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சுங்க சார். அந்த அது ஓஎம் இல்ல, அது பழைய ஓஎம்ஆர் ஷீட்டுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, விடுங்க. நீங்க ஆப்ஷன் போடவா போறீங்க? இல்லைங்க சார். இருந்தாலும் பிராக்டிஸ்க்கு ஈஸியா இல்ல, அது இருக்கும் நீங்க சார். டைரக்டா வந்து எழுதும்போது கண்டிப்பா ஆப்ஷன் போட்டு ஓஎம்ஆர் கொடுத்துருவோம். ஓகேங்க சார். அது பழைய ஓஎம்ஆர் அப்படிங்கறனால அது உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம வரும். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க அடிச்சு பாருங்க. ஓகேங்க. இங்க ரெகுலர் டைரக்ட் கிளாஸ் வரும்போது நம்ம அதை பார்த்து இது பண்ணி ஓஎம்ஆர் புது ஆப்ஷன் போட்டு எழுதிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். எஃப்தாச்சிங் சார். சொல்லுங்க சார். மெட்டீரியல்ல 48ஆம் பக்கம் வெளிநாட்டவரின் குறிப்புகள் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குல்லைங்க சார். வெளிநாட்டவரின் ஆமா சார். அதுல செகண்ட் பாயிண்ட் பாருங்க சார். 2 ஆத்தர் வந்து பூகோள நூல் அப்படின்ட்டு வருதுங்க சார். ஆமா. அப்ப 2 பேருமே அதை எழுதுனாங்களாங்க சார்? சார் ஆமா, அது அப்படிதான் புக்ல இருக்கு. நம்ம ரெஃபர் பண்ணாலும் அது அப்படிதான் வருது. அது சரிங்க சார். நீங்க புக்ல பாத்தீங்கன்னா அது அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகேங்க சார். ஹிஸ்டரி மெட்டீரியல்ல வந்து தாளமி எழுதியது புவியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். தாளமி தான் புவியியல் நூலுங்க சார். அது அப்படிதான் இருக்கு. சரி. ஆனா இந்த புக்கு இந்த இதுல எடுத்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல பாத்தீங்கன்னு வச்சுங்க. சரிங்க சார். இது வந்து தாளமி எழுதிய பூகோள நூல் அப்படின்னு சொல்றாங்க. பிளெமினி எழுதிய பூகோள நூல் தான் சொல்றாங்க. சரி, ஓகேங்க சார். அடுத்து 50ஆம் பக்கம் பாருங்க சார். 50ஆம் பக்கம் நினைவு சின்னங்கள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ம் அதுல வந்து மகேந்திரனின் மண்டபப்பட்டு கல்வெட்டுல வந்துட்டு இந்த பொருட்களை எல்லாம் வைத்து கட்டப்பட்டதுன்னு இந்த புக்ல கொடுத்துருக்காங்க சார். ஆனா ஹிஸ்டரி மெட்டீரியல்ல வந்து இதை வைத்து கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஓ, ஹிஸ்டரி புக்ல அப்படி வருதாங்க சார். ஹிஸ்டரி மெட்டீரியல்ல வந்து கொடுத்துருக்காங்க சார். ஆன்சன் ஹிஸ்டரி. குடைவரை கோயில் தானேங்க சார். குடைவரை கோயில்ல கொடுத்துருக்காங்க. குடைவரை கோயில் இதை வச்சு கட்ட முடியாதுல்ல. குடைவரை கோயில் வந்து ஃபுல்லாவே கல்லுல குடையிறதானே, பாறையை குடைஞ்சு கட்டுறதானே. ஆமாங்க சார். ஆனா மண்டபம் அதுலயும் இதே லைன் தான் சார் வருது. மண்டபப்பட்டு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த சுண்ணாம்பு கொண்டு பல கோயில் கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க சார். கட்டப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஹிஸ்டரி சாரை கேட்கறேங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். 17ஆம் பக்கத்துல இருக்குங்க சார் ஹிஸ்டரி மெட்டீரியல். இல்ல, இதுல எந்த புக்ல ஹிஸ்டரியோட நோட்ஸ்ல 17ஆம் பக்கம் இருக்கா? ஹிஸ்டரி மெட்டீரியல் 17ஆம் பக்கம். 17ஆம் பக்கம். சரி, ஓகேங்க. நான் கேட்டுக்கிறேங்க சார். சார் அப்புறம் குரூப் 2 கால் ஃபார் வரதுக்குள்ள இந்த யூனிட் 8-9 வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாமா சார்? முடிச்சிடலாங்க சார். அதான் சார் கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்களும் படிக்கணும். நான் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சார். ஏன்னா நமக்கு டைரக்ட் கிளாஸ் இருந்தா ஈஸியா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ் கூட நம்ம போட்டு சீக்கிரம் முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 கிளாஸ்க்கு மேல பண்ண முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு டேட்டா அந்த அளவுக்கு சீக்கிரம் யூசேஜ் ஆகும். ஓகேங்க சார். இன்னைக்கு காலையில நீங்க நடத்தின டாபிக் இன்னைக்கு காலையில உட்காந்து படிச்சேங்க சார். அதனால காலையிலே இந்த டவுட் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேங்க சார். ஓகே. நல்லதுங்க சார். நல்லா தெளிவாவே சொன்னீங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். நான் கண்டிப்பா ஹிஸ்டரி சார்கிட்ட கேட்கறேங்க சார். சரி, ஓகேங்க சார். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல கிடைக்குமா சார்? எதுங்க சார்? மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராங்க சார்? ஆமாங்க சார். டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேக்குறீங்களா? இல்லங்க சார், நம்ம இன்ஸ்டியூட்ல வச்சது இதெல்லாம் இல்ல. நம்ம இன்ஸ்டியூட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா இந்த யூனிட் 8th யூனிட் 2020 கொரோனாவுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிச்சு. இந்த யூனிட் 8, 9 டெஸ்ட். ஓகேங்க சார். அதான் கிடைக்கும். நீ ப்ரீவியஸ் ரொம்ப 2018, 19 போனா இந்த நியூ ஓல்ட் சிலபஸ்லாம் கொஸ்டின் இருக்கும். நியூ சிலபஸ்ல இருக்காதுல்ல. சரி, சரிங்க சார். இப்ப அதனால நீங்க நார்மல் மத்த டிஎன்பிசி நீங்க ஜனவரில இருந்து நீங்க எந்த கிளாஸ் சார்? எஃப் பேட்ச்ங்க சார். ஜனவரில இருந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கலாம்.
ஓகே ஓகேங்க சார். ஸ்டோர்ல கேட்டா கிடைக்குமாங்க சார்? கிடைக்கும். நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கங்க, ஸ்டோர்ல இருக்கும். ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க சார், இந்த மெட்டீரியல்ல லாஸ்ட்ல உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல் அப்படின்ற டாபிக்ல காக்கைக்கு சோறிட வேண்டிய கடப்பாட்டினை நற்றிணை பாடல்கள் அறிகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்குங்க சார். சரிங்க. நமக்கு T1 மெட்டீரியல்ல வந்து உணவுக்கு முன் காக்கைக்கு சோறிட வேண்டிய அந்த முறையை பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு கொடுத்துருக்குங்க சார். அது 2 நூல்லையுமே பாடப்பட்டிருக்கலாமல்லங்க. சரி, ஓகேங்க சார். ஓகே, அது 2 நூல்லையுமே பாடப்பட்டிருக்கலாம். அதனால அது ஒரு தவறு வரக்கு வாய்ப்புகள் இல்ல. சரி, ஓகேங்க சார். சரிங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், நீங்களும் அன்மியூட் எடுத்து சார். சொல்லுங்க கோபிநாத் சார். நான் E2 பேட்ச். E2வா? ஆமாங்க சார். ஓகே சார். அது நியூ பேட்ச். ஆமாங்க சார். சார், நோட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூட்ல தருவாங்க சார் இதுக்கு? சார், நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து வாங்கிக்கங்க. ஐடி கார்டு கொண்டு வந்து வாங்கிக்கங்க. ஓகேங்க சார். ஐடி கார்டு டெலிகிராம் பாருங்க. டெலிகிராம்ல உங்களுக்கு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். நாளைக்கு காலையில ஐடி கார்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம். சாட்டர்டே சண்டே 2 டேஸ்ல மட்டும் தான் வாங்க முடியுமா சார்? இல்ல வீக்லி எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாமா சார்? 10 to 5 எப்ப வேணா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 10 to 5ங்கிறது டைமிங் சார். காலையில மண்டே டு ஃப்ரைடே வந்து கிடைக்குமா? 5 o'clock வரல நீங்க எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே சார்? சார் எப்ப வேணாலும் சொல்லிட்டனும்ல. அவங்க டெலிகிராம்ல வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் சார். சார், அப்படி போட்டா தான் கரெக்டா கும்பல் கொஞ்சம் வருவாங்க. அப்படிங்கறனால எல்லாத்தையும் ஒட்டுக்கா எல்லாரும் வந்து கும்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ மேடம், சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். என்ன பேச்சுங்க? ஜெனரலா ஒரு டவுட். இந்த பிஎஸ்டிஎம் சொல்றாங்களேங்க சார். ஆமா. டி ஃபார் டெல்லி. ஆமா. பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் சொல்றாங்களேங்க சார். சொல்லுங்க. பிஎஸ்டிஎம் தமிழ் கான்ஃபிடன்ட். அத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்கங்க சார். ஏங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க அப் டு டிகிரி வரலமே தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க. புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹலோ. ஆமாங்க சார். இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் மேஜரா எடுத்து படிச்சவங்கங்க சார். இங்கிலீஷ் மேஜர் நோ எலிஜிபிள். டிகிரியும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருக்கணும். நீங்க என்ன இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்க தப்பு இல்ல. இன்ஜினியரிங்ல தமிழ்ல படிச்சிருக்கணும். அதான் ரூல். அதாவது மீடியம் ஆஃப் ஸ்டடி. மீடியம் ஆஃப் ஸ்டடின்னு இருக்குது பாத்தீங்களா? அது தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ போய் தமிழ்ல படிக்க முடியாதல்ல. இங்கிலீஷ்ல தானே படிக்கணும். அதனால நாங்களும் கேட்கலாம். ஆனா தமிழ் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு பேப்பரா நாங்க எக்ஸாம் எழுதணும். பேப்பர் கிடையாது. டிகிரி சப்ஜெக்ட் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். அதான் கணக்கு. நீங்க தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறது கணக்கு இல்லங்கம்மா. ஓகேங்க சார். சார் சொல்லுங்க சார். அந்த தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள்ல 4 பாயிண்ட் வரும்னு சொன்னீங்களேங்க சார். 3 இருக்கு இதுல. இன்னும் 1 சொல்றேன்னு சொன்னீங்களேங்க சார். அதாங்க, அது கல்வெட்டு. அது பின்னாடி வந்துருச்சுல, அந்த நினைவு சின்னங்கள்ல வந்துருச்சுலங்க. அது கல்வெட்டுகள், தொல்பொருள் சான்றுகள், கல்வெட்டுகள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள், நடுகர்கள் வரணுமா? நடுகர்கள் வந்து இதுல வல்ல அடுத்த இதுல வரும். தனியா நம்ம டாபிக்ல இருக்கு. தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிப்புகள் படிக்கும் போது அங்க நடுகர்கள் வந்துரும். ஓகேங்க சார். கல்வெட்டுகள் வந்து பேரெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரிதான் நடுகர்களையும் ஒரு வீரன் இறந்துட்டாருன்னா அவரை பத்தின குறிப்புகள் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு ஒரு எவிடன்ஸ் தானே. ஆமாங்க சார். அதுக்கான சான்றுகள் நம்ம பின்னாடி வரும். தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிக்கலாம். அதை பத்தி படிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க சார். E2ல ஒரு 50 மெம்பர்ஸ் லாங்குவேஜ் தமிழ் எடுத்திருக்கோங்க சார். எங்களுக்கு கிளாஸ் எப்படி நடக்கும்? குரூப் 4க்கு தானே நீங்க கேக்குறீங்க? ஜெனரல். அது ஓகே, அது பண்ணிக்கலாங்க. நான் சொல்லிட்டுமா உங்களுக்கு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த குரூப் 2க்கு இதை படிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிராமர் தான் டீச் பண்ணணும். ஓகேங்க சார். அது வந்து டைரக்ட் கிளாஸ்ல டீச் பண்ணாதான் கிராமர் உங்களுக்கு புரியும். அது கண்டிப்பா பண்ணிக்கலாம். சார் சொல்லியிருக்காரு பண்ணிக்கலாம்ட்டு. ஓகேங்களா? ஓகேங்க சார். இப்போதைக்கு குரூப் 2க்கு படிங்க. குரூப் 2க்கு தான் மெயின். ஃபர்ஸ்ட் கால் பேர் மே மாசம் தான் வரப்போகுது. குரூப் 2 தான் வரப்போகுது. ஓகேங்க சார். கொடுத்துருக்க இலக்கிய வரலாறு, இந்த தமிழ் சமுதாய வரலாறுலாம் படிச்சிட்டு இருங்க. ஓகேங்க. ஓகேங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்க சார். ஹலோ.
சார் எனக்கு திணையில ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து 5 திணை சொல்றோம்ல, அந்த 5 திணைகளுக்கும் அந்த வெட்சி, பாடான், உள்ளி திணை அதுக்கு என்ன சார் வித்தியாசம் சார்? சார் அது சார் 5 திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை முல்லை, சொல்ற மருதம். இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. ஆமாங்க சார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிறது அகத்திணைங்க சார். நம்மளுடைய வாழ்க்கையோட அகநிகழ்வுகளை பத்தி பாடக்கூடிய திணைகள். சார் புரியுதா? கேக்குதுங்களா? ஓகே சார். புறத்திணைங்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா மன்னர் பத்தி தான் பேசும். புரியுமா? போர். புரியுது. அவ்வளவுதான். அதாவது நம்மளுடைய உள் வாழ்க்கை பத்தி பேசினாங்கன்னா சரிங்க சார். 5 திணைகளும் அகத்தை. ஆமா 5 திணையும் அகத்தை பத்தி தான் சொல்லுது. அகத்திணை 5 அன்பின் 5 திணைன்னு சொல்றோம். ஹலோ சார். சொல்லுங்க சார். புக் கொடுத்துருக்கீங்களா? அந்த புக்ல படிச்சு பார்த்ததுல ஒரு டவுட் சார். சொல்லுங்க. கலித்தொகையில ஒரு லைன் இருக்கு. பெருந்தனை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க இலக்கியம் கலித்தொகை இருக்கு சார். பெருந்தனை பாடல்கள்னா அது வந்து கரெக்ட் கேக்குற கேள்வி கரெக்ட் தான் இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. கலித்தொகை வந்து அகம் சார்ந்த நூல்தாங்க சார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மட்டும் தான் அதுல இருக்கு. எங்க பெருந்தனை பத்தி அதை சொல்லவே இல்லை. அப்படி பாடல் இல்லை. அப்படி 150 பாடல் அதுல வரல அப்படிங்கிறீங்க. இல்ல சார், பெருந்தனை என்ன சொல்ல முடியுமா சார்? பெருந்தனை பொருந்தா காதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஓகே சார். ஓகேங்களா? பொருந்தாத காதல் அப்படின்னு சொல்றோம். ஓகே சார். நான் நினைச்சேன் அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த 5 திணைகளும் தான் பெருந்தனை நினைச்சிட்டு இருந்தேன் சார். இல்ல சார், அதாவது அகத்திணை நினைச்சீங்களா? அகத்திணை 7 வகைப்படுங்க சார். நல்லா புரிஞ்சுங்க. அகத்திணை 7 வகைப்படும். ஓகே சார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்தனை. ஓகே சார். இந்த கைக்கிளையும் பெருந்தனை இருக்கு பாத்தீங்களாங்க சார்? ஆமா சார். அது அகத்திணையிலே வரும், புறத்திணையிலே வரும். ஓகே சார். ஓகே சார். ரெண்டுலயுமே இருக்கும். புறத்திணையிலே வரும், அகத்திணையிலே வரும். அதனால காமன் அது ரெண்டும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. சார் சொல்லுங்க சார். எங்களுக்கு இன்னும் தமிழ் சமுதாய வரலாறு புக் கொடுக்கலைங்க சார். ஈவன் நியூ பேட்ச் நாளைக்கு கொடுத்துருவாங்கம்மா, வந்து வாங்கிக்க. ஈவன் நியூ பேட்சா? ஆமாங்க சார். உங்களுக்கு டெலிகிராம்ல மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, வந்து பாத்துட்டு வந்து வாங்கிக்க. இலக்கிய வரலாறு கொடுத்தாச்சு. அது புரியுது. அது வந்து நாளைக்கு ரெடியா இருக்கு. யூனிட்டுக்கு மட்டும் தான் புக் தருவோம் சொல்லிருக்காங்க. நாளைக்கு கொடுத்துருவாங்கம்மா. நாளைக்கு வந்து நாளையில இருந்து கொடுத்துருவாங்க. நீ வந்து வாங்கிக்கலாம். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூமா. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சார், தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள்ல 3 சான்று சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமா. அதுல இன்னொன்னு லாஸ்ட் ஒன்னு என்னங்க சார்? ஆட் பண்ணி சொன்னீங்களா சார்? அது நடுகற்கள் சொல்லுவாங்க சார். நடுகற்கள்னா அந்த இறந்தவர் நினைவா நடுவாங்களாங்க சார். அதுதான். அது வந்து நம்ம பின்னாடி மீண்டும் நம்ம தொழில் சான்று வரும்போது பார்க்கலாம் சார். அதை பத்தி டீடைல் சொல்லியிருப்பாங்க. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஓகேங்க சார். சார் கொடுக்குற நோட்ஸ் அப்போ படிச்சிருங்க. நம்ம போர்ஷன் வந்து நிறையா இருக்கும். நான் டைரக்ட் கிளாஸ்னால் சீக்கிரம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடலாம். அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் கொடுத்துருக்கிற நோட்ஸை ஃபஸ்ட்டு ஒரு டைம் படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், விளக்கமாக புரியல அப்படின்னா மட்டும் கேளுங்க. நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு ப்ளஸ் புக் பேக் பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் இது ஓரியன்டட் பண்ணோம்னா தான் நம்ம சிலபஸ் சீக்கிரம் கவர் பண்ண முடிக்க முடியுங்க சார். அதனால் அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் தேர்ட் லெசனை நீங்களாவே ஓரலாக ரீட் அவுட் பார்த்துருங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த கிளாஸில் இந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே படிச்சுட்டு வந்துடுங்க. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 20 கொஸ்டினுக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம்.
உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம் இ அண்ட் E1 E2க்கு உங்களுக்கான அந்த தமிழ் சமுதாய வரலாறு நாளையிலேருந்து சென்டரில் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டெலகிராமில் மெசேஜ் வந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி வந்து வாங்கிக்கிங்க சார். முரளி சார் சொல்லுங்க சார். இது சார் புறப்பொருள்ல வந்து கொடுத்துட்டு நோட்ஸ்லைங்க சார், நம்ம நோட்ஸ்ல கொடுத்ததுல அது கார் 40 புறநூல்னு கொடுத்துட்டு கார் 40 கொடுத்துருக்காங்க சார். ஆமாம் சார். அது எந்த கிளாஸுங்க சார் நீங்கள்? சார் E2ங்க சார். E2 அது கிளாஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருந்தேங்க சார். அது பிரிண்டிங் மிஸ்டேக் சார். அது உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே வந்து நோட்ஸ் வந்து இது களவழி 40 கொடுத்துருக்காங்க சார். இல்லை அது அது படிங்க சார். அது ஃபுல்லாகவே படிங்க. அதுக்கு என்கிட்ட நோட்ஸ் இப்போ கையில் இல்லை சார். கீழ்கண்ட நூல்களுள் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் முல்லைத்திணை. சார் சார் அது வந்து முல்லைத்திணை ஒரு திணையை மட்டும் பாடுறது வந்து கார் 40. அந்த பாயிண்ட் கார் 40க்கு வரணும் சார். அடுத்தது வந்து அகநூலில் சிறியது. அகநூலில் சிறியது ஓகே, அது கார் 40 தான் சார். 40 பாடல்களும் களம் என்ற சொல் வருவதால் அந்த 40 பாடல் வருது பாத்தீங்களா, அது களவழி 40. சரிங்க சார். அந்த டாபிக் அப்ப அந்த 40 பாடல்கள் களம் இடம்பெற்றிருக்குன்னு ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்களா சார். அதுல இருந்து அதுக்கு முன்னாடி டாபிக் வந்து களவழி 40 வரணும் டாப்ல. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் கார் 40. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் கார் 40க்கு. சரிங்க சார். அதுக்கப்புறம் களவழி 40 பாடல்கள் களம் என்ற சொல்லி இடம்பெற்றிருந்தா இது களவழி 40 அழைக்கப்படுகிறது அப்படின்னு வரணும். சரிங்க சார். சார் கார் 40ல எத்தனை பாட்டுங்க சார்? 40 தானங்க சார். கார் அதான் 40னே இருக்குது. கார் 40 பாடல் தான் சார். கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியை 40. நான் 40ன்னு சொல்றோம்ல. ஆமாங்க சார். அதனால 40. ஆமா. ஓகேங்க சார். தேங்க்ஸ். ஓகே சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.